கவின் ரிலேஷன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா அழகான ஒரு வில்லேஜ் உள்ள ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 45 ஏக்கர் பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டவுன் உள்ள வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரோன் வியூவில் பார்க்கலாம். கேட்டட் கம்யூனிட்டி எல்லாமே பார்க்கலாம். நல்ல அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. தனியாக க்ளப் ஹவுஸு, நல்லா வந்து வெஹிக்கிள், பேட்டரி வெஹிக்கிள், பெரியவங்களை வயசானவங்களை கூப்பிட்டு போகிறது பேட்டரி வெஹிக்கிள், கேம்ஸ் ஏரியா, இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அதாவது நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஒரு சூப்பரான ஒரு கம்யூனிட்டி. எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளவே இருக்குது. ஏஜ்டு பீப்புள் ஹெல்த்தில் பார்க்குறதுலேருந்து எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு 30 ஃபீட் ரோடில் ஒரு வீடு நம்ம பார்க்க வந்திருக்கோம். புது வீடு கட்டின ஒரு புது வீடு தான் பார்க்க. இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி.
ஃபீட் ரோடு, சவுத் ஃபேஸிங் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு கட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் வந்து இப்போ கொஞ்சம் பெயிண்ட் இது பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு பெயிண்ட் வந்து டச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். அழகான ஒரு கார் பார்க்கிங்கு. சுற்றி 3 பக்கம் ரோடு இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஒரு 30 ஃபீட் ரோடு. அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு ரோடு, பின்னாடியும் ஒரு ரோடு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு காற்று வந்து 3 பக்கமும் காற்றடிக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டுக்கு. மற்ற வீட்டை விட இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். 3 பக்கமும் ரோடு இருக்கிறதால அழகாக காற்று வந்து உள்ளே வரும். எந்த வீடு வந்து கட்ட மாட்டாங்க பக்கத்தில். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளே யாராவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. மழை பெய்யுது பாருங்கள், உள்ளே வெஹிக்கிள் இருக்குது. உள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. மழை பெய்யுது இது மாதிரி தூரமாக இருக்குது நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து பார்க் ஏரியா. ஒரு பக்கம் வில்லா, ஒரு பக்கம் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபுல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வில்லேஜ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மழை தண்ணிலாம் போகிறதுக்கு வழி பாருங்கள். மழை தண்ணி போகிறதுக்கு ஃபுல்லாக வந்து ரோடு எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த பில்டிங் தான் க்ளப் ஹவுஸ். ஃபுல்லாகவே க்ளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் ஃபுல்லு, இண்டோரு, ஹாலு எல்லாமே இருக்குது. உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியே போகிறதுக்கு வேலையே கிடையாது. அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே கிடைக்குது. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வாட்டர் தான் எல்லாமே. எஸ்டிபிலேருந்து ரன்னிங் வாட்டர் வரைக்கும். இந்த வீட்டுக்கு தனியாக வந்து இவங்க போர் போட்டிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். லேண்ட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1510 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. என்ட்ரன்ஸில் கார்டனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. சுற்றி நம்ம போகலாம். உள்ளே கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஓனர் விற்றதுக்கப்புறம் உங்கள் கூட ஒரு 2 இயர்ஸ் ட்ராவல் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா அவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் உங்கள் கூட டைப் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து இந்த வீட்டில் இருக்க வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடு வந்து இந்த ஒர்க்லாம் கூட அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எனர்ஜி எஃபிஷியன்ட் ஹோமாக வந்து அவங்க இது பண்ணுற ஒரு கான்செப்டில் பண்ணுறாங்க. அது அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டை விற்றுட்டு போகிறதோடு இல்லாமல் ஒரு 2 இயர்ஸ்க்கு உங்கள் கூட நல்லாவே ட்ராவல் பண்ணுவாங்க. அது ஒரு சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூவில் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம். பெரிய கேட்டட் கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஒரு ஃபுல் வியூ பார்க்கலாம். உள்ளே போகலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்ற ஏரியா. உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு 1510 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஜன்னல், காற்று வசதி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லே பார்த்திங்கன்னா 3 ஜன்னல் இருக்குது. 3 ஜன்னல். அது இல்லாமல் 3 பக்கமும் ரோடு இருக்கிறதுல எந்த பக்கம் ஜன்னலை நீங்கள் திறந்தாலும் காற்று வரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அழகான ஒரு வீடு, பெரிய ஹாலு. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து டைனிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடிஷ்னலாக இவங்க வந்து போர் போட்டிருக்காங்கன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. போர் ஆன் பண்ணுறதுக்கு உள்ளவே உங்களுக்கு வந்துட்டு சுவிட்சஸ் வச்சுருக்காங்க. பெரிய ஹாலுக்கு அடுத்தது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சின்னதாக. இது ஒரு கிச்சன். மாடலர் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஸ்டேஜ் மட்டும் இல்லை, ஸ்டேஜ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே சர்வ் பண்ணுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. ஃபுட் சர்வ் பண்ணுற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிச்சனுக்கு ஸ்டேஜ் கட்டணும். பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஜன்னல் போட்டு ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இருக்கும். நான் பின்பக்கமும் காமிக்கிறேன். பின்னாடியும் ரோடு பாருங்கள். 3 பக்கம் இந்த வீட்டுக்கு ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுதான் இந்த வீட்டுக்கு ஹைலைட். இந்த ரோடு மண்ணு கொட்டி வீடு கட்டிருக்காங்கனால 3 பக்கமும் ரோடு இருக்குது. பின்னாடி நீங்கள் ஒரு சின்ன கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை கிரில் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாஷ் ஏரியா அது மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் உள்ளே நம்ம வந்து அதாச்சு இது வந்து ஒரு பெட்ரூம். கீழே ஒரு பெட்ரூம். இதுக்கும் பாருங்கள் 3 ஜன்னல். மேலே ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. இந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம், அட்டாச்சு பாத்து. எல்லாமே நல்ல ஒரு மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளவே படிக்கிட்டு இருக்குது. மேலே போகலாம்.
இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஜன்னல் கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து காற்று வசதிக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸு. டிசைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க மேலே. அடுத்து இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் ஒரு பெரிய பால்கனி இருக்குது. எல்லா பெட்ரூமுமே 2 ஜன்னல் அவங்க கொடுத்துருக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இது ஒரு ஜன்னல், இது ஒரு ஜன்னல். நல்ல பெரிய பெட்ரூமு, அட்டாச்சு பாத்தோடு இருக்குது. பாத்ரூமும் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. பெரிய வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பெரிய வேறு ஒரு 8 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக ஒரு டீசெண்டான கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்க சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ். இது தந்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி. இது தந்தீங்கன்னா அழகான ஒரு பால்கனி. வியூ ரொம்ப அழகாக இருக்கும். ஏரியா ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா. பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன்னு எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் அழகாக வந்து இருக்கலாம் அந்த வீட்டில். இந்த பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனி. அடுத்து இது ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம். இதில் பாருங்கள் 4 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் யாருமே கட்டுறவங்க இந்த மாதிரி ஜன்னல்லாம் வைக்கவே மாட்டாங்க. 4 ஜன்னல். இந்த பக்கம் உங்களுக்கு ரோடு ஃப்ரீ சொன்ன இல்லைங்களா, காற்று நல்லா வரும். 4 ஜன்னல். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு. அட்டாச்சு பாத்து இருக்குது. இது ஒரு பால்கனி சின்னதாக பின்னாடி. இது நல்ல காற்று வரும் பால்கனி வந்தீங்கன்னா. இந்த பக்கம் ரோடு கிடையாது, அதாவது ரோடு இது பில்டிங் வந்தால் தான் இந்த பக்கமும் ரோடு. நல்ல கேப்பு பால்கனி. இந்த பால்கனி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே போகலாம். இதுக்கு மேலே மொட்டை மாடி. நல்லா படிக்கட்டு எல்லாமே தாராளமாக பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பேர் ஃப்ரீயாக நடந்து போகலாம். அந்தளவுக்கு அழகாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த டிசைன் பாருங்கள், ஓடு மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்கு 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்காங்க. இங்கே கமிட்டிலேருந்து வர வாட்டர், அப்புறம் போர் வாட்டர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சுற்றி பாருங்கள், ஆரோவில் வீல்ல மாதிரி பண்ணியிருந்தாங்க கலர்லாம். மேலே வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டெரஸ் வந்து நல்லாயிருக்கு. அதுதான் நம்ம பார்த்த க்ளப் ஹவுஸ் ஏரியா. நல்ல அழகான ஒரு கம்யூனிட்டி, ஒரு அமைதியாக ஒரு நல்ல வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, டீசெண்டான ஒரு ஏரியாவில் வேணும். எல்லா ஃபெஸ்ட்டும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடு. நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸாக கூட நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். மந்த்லி வந்து இங்கே தங்கலாம். எங்கள் பால்கனி இந்த ஏரியா பாருங்கள், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ப்ரைஸ் பார்ட்டுக்கு வரும். புது வீடு கிட்டத்தட்ட கட்டி வந்து சேலுக்காக வச்சுட்ருக்காங்க. 1.5 வருஷமாக ஆகுது. அவங்க வந்து க்ளப் ஹவுஸுக்கு கட்ட வேண்டிய அந்த பேமெண்ட்லாம் 3 வருஷத்துக்கு கட்டிருக்காங்க. இப்போ வாங்குறவங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு இந்த பேமெண்ட்டில் கட்ட தேவையில்ல. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னா ₹2.50 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இது வந்து நியர்லி 2000 ஸ்கொயர் ஃபீட் வரும், 5000 ஸ்கொயர் ஃபீட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 4500 மெயின்டெனன்ஸ் வரும் மந்த்லி. நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. உங்கள் அப்பா அம்மா நல்லா சேஃபாக பார்த்துக்கிட்டோம். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டியில் இடம் பார்த்துட்ருக்கேன்னா, நான் யூஎஸில் இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி வேணும், சேஃபான ஒரு கம்யூனிட்டி வேணும் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை நானே வந்து இங்கே வந்து சென்னையிலேருந்து வந்து செட்டில் ஆக போகிறேன், வெளியிலேருந்து சென்னை செட்டில் ஆக போகிறேன், எனக்கு இந்த மரமல் நகரில் வேணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1,55,00,000. டோட்டலாக காஸ்ட் வந்து ₹1,55,00,000. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் அந்த கூப்பிடுங்க. கவிஞர் சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி செய்த சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நான் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.